ரூலில் செலெக்ஷன் மெத்தட் பற்றி பார்த்தோம். செலெக்ஷன் மெத்தட் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி தரேன். செலெக்ஷன் மெத்தடில் இப்போ எனக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட்டில் யூஎஸ்ன்னு கொடுத்தா இங்கே வந்து எனக்கு கீபோர்ட் யூஎஸ் ஹைட் ஆயிரும். லைக் ஷோ அண்ட் ஹைட் டிசேபிள் அந்த மாதிரி. இதுதான் செலெக்ஷன் மெத்தட். கீபோர்ட் யூகே எனக்கு ஹைட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி லைக் ஷோ ஹைடு டிசேபிள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செலெக்ஷன் மெத்தட் போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னா வேலிடேஷன். வேலிடேஷன் மெத்தடுன்றது வந்து ஜஸ்ட் ஆல்ரெடி நம்ம சேல்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு மெசேஜ் மாதிரி வரும். இது ரெக்வயர்டு இல்லை லைக் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒரு வேலிடேஷன் வரும் அண்ட் அலர்ட் மாதிரி ஷோ ஆகுற மாதிரி வரும். இதுதான் ஒரு வேலிடேஷன். இதை வந்து எப்படி இந்த மெத்தட் நம்ம ஈஸியாக ஸ்டெப் ஒரு யூஸ் கேஸ் போகிறோன்னா, இப்போ ஒரு பிரிண்டர் இருக்குது, பிரிண்டருன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, பிரிண்டரும் இருக்குது, எனக்கு டோனரும் இருக்குது, ரெண்டு இருக்குது. இப்போ எனக்கு பிரிண்டர் யாராச்சும் செலக்ட் பண்ணாங்கன்னா எனக்கு டோனரும் இருக்கணும். லைக் பிரிண்டர் இருந்தால் எனக்கு டோனர் இருக்கணும். ஸோ அப்போ வந்து ஒரு வேலிடேஷன் நம்ம போட போகிறோம். லைக் பிரிண்டர் இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கோட்டில் ஆட் பண்ணுறேன்னா ப்ளீஸ் ஆட் டோனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிடேஷன் த்ரோ பண்ணும். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஒரு வேலிடேஷன் செட் பண்ணுறதுக்கு இதை வந்து நான் இப்போ இண்டிவிஜுவலாக தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒரு ப்ராடக்ட்டு, பிரிண்டர் ஒரு ப்ராடக்ட்டு, டோனர் ஒரு ப்ராடக்ட், ரெண்டுமே இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டு. இண்டிவிஜுவல்னா நம்மளுக்கு அந்த ரெண்டு ஃபீல்ட்ஸில் கான்ஃபிகரேஷன் ஆட்ரிபியூட் அந்த ரெண்டு ஃபீல்ட்ஸு கான்ஃபிகரேஷன் டைப்பும் ஈவெண்ட்லேயும் வேல்யூஸ் இருக்காது. ஸோ அது வந்து இண்டிவிஜுவல். ஒரு பிரிண்டரு ஒரு டோனர் இது ரெண்டும் ஒரு தனித்தனி ப்ராடக்டாக நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து வேரியபிள் செட் பண்ண போகிறோம். லைக் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் காமிக்கிறேன். ஒரு வேரியபிள்ன்றது வந்து ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு அதை கால் பண்ணுற மாதிரி. லைக் அதில் வேல்யூ எத்தனை இருக்கோ ஸ்டோர் பண்ணிவிட்டு, ஒரு பிரிண்டர்னா அதில் எத்தனை பிரிண்டர் குவான்டிட்டி எத்தனை இருக்குது, டோனரில் எத்தனை குவான்டிட்டி இருக்குன்ற மாதிரி. இப்போ வந்து நம்ம இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்னால இங்கே இப்போதைக்கு நம்ம பிரிண்டர் இருந்தால் எனக்கு டோனர் செலக்ட் பண்ணணுன்றதுக்காக நம்ம வந்து ஒரு கவுண்ட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே மெயினாக ஒரு கவுண்ட் வச்சு பேஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ காமிக்கிறேன். இப்போது ஒரு ப்ராடக்ட் நான் க்ரியேட் பண்ணிட்டேன், பிரிண்டர் ஒன்று, டோனர் ஒன்று. அதுக்கப்புறம் சம்மரி வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணணும். இதில் எப்படி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா ரெண்டுக்குமே தனியாக நம்ம க்ரியேட் பண்ணணும். பிரிண்டருக்கும் தனியாக ஒரு வேரியபிள், டோனருக்கும் ஒரு தனியாக ஒரு வேரியபிள். இப்போதைக்கு பிரிண்டருக்கு வந்து ஒரு வேரியபிள் 1ன்னு வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே எப்படின்னா நம்ம கவுண்ட்டு இப்போது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே ஜஸ்ட் கேன்சல் பண்ணுறேன். ஐடி பேக்கேஜ் சாரி கேன்சல் பிரிண்டர். இப்போ வந்து ஒரு கவுண்ட், லைக் எத்தனை கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த கவுண்ட்னால நான் கவுண்ட் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ரெண்டு வேரியபிளில் வந்து இங்கே அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் கவுண்ட்டுக்கும் சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ இங்கே எத்தனை குவான்டிட்டி எடிட் லைனில் வந்து எத்தனை லைக் லைன், ஒவ்வொரு லைனும் ஒரு ப்ராடக்ட் ஒரு கவுண்ட்டு. லைக் ஒவ்வொரு கவுண்ட்னால நான் கவுண்ட் வச்சுருக்கேன். இப்போதைக்கு சம்னா நம்ம எப்படி வச்சுருக்கோன்னா இந்த குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அதை நம்ம சம் பண்ணுறதுக்கு அது சம் வேரியபிள் போகலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பிரிண்டர் இருந்தால் எனக்கு ஒரு டோனர் வேணுன்றதுக்காக நம்ம ஒரு கவுண்ட் வச்சு பேஸ் பண்ணி போட போகிறோம். ஸோ அதனால இங்கே இப்போ நம்ம சம்மரி வேரியபிள் நியூ வச்சு அது வேரியபிள் நேம் என்னவோ அதை கொடுத்துக்கலாம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து கவுண்ட்டு. அண்ட் இது வந்து டார்கெட் ஆப்ஜெக்ட் என்னன்னா, இப்போ டைரெக்டாக எனக்கு ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோன்னே ஒரு கோட் லைனுக்கு போயிடுது. இதுதான் கோட் லைனோட பேஜ். கோட் லைனுக்கு போகிறனால இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு வந்து இந்த கோட் லைனில் தான் வரும். இப்போ சப்போஸ் நம்ம பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ப்ராடக்டை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து கான்ஃபிகர் ப்ராடக்ட் ஸ்க்ரீனுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஐடி பேக்கேஜ் வந்து சைல்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சைல்ட் ப்ராடக்ட்ஸ்க்குள்ள பேஜுக்கு போகும்.
டெலீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். கோட் லைனுக்கு போகாமல் எனக்கு வந்து கான்ஃபிகர் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் சைல்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த பேஜுக்கு போகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால கோட் போகிறனால இங்கே வந்து நான் கோட் லைனுன்னு வச்சுருக்கேன். ஸோ பண்டில் ப்ராடக்ட்னா நம்ம ப்ராடக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இண்டிவிஜுவல்னால கோட் லைன். அண்ட் அக்ரிகேட் ஃபீல்டு வந்து இப்போ குவான்டிட்டி தான் நான் சொன்னேன், குவான்டிட்டி தான் இருக்கும். இப்போ கவுண்ட் ஆஃப் குவான்டிட்டி வச்சு நம்ம சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஃபீல்டு ப்ராடக்ட் கோட் எதுக்கு எடுக்கிறோன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும் போதே இங்கே ப்ராடக்ட் கோடு வந்து கொடுப்போம்ல, கம்பல்சரி கொடுத்தாகணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கண்டிஷன் போட போகிறோம். அதனால சம்மரி வேரியபிளில் ப்ராடக்ட் கோட் ஈக்குவல்ஸ் என்ன வேல்யூவோ பிரிண்டர். இங்கே வந்து பிரிண்டர் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுக்கலாம் பிரிண்டர். அதில் இதே மாதிரி ஒரு டோனருக்கும் நான் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே சேம் பேசிஸ், பட் இங்கே மாறும். ப்ராடக்ட் கோட் ஈக்குவல்ஸ் இங்கே டோனர். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேரியபிள் செட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் ரூல் க்ரியேட் பண்ண போகிறோம். ப்ராடக்ட் ரூலில் நான் வந்து நேம் வச்சுருக்கேன், பிரிண்டர் அண்ட் டோனர் வேலிடேஷன்னு நேம் வச்சுருக்கேன். நேம் செக் பண்ணிட்டு ஆக்டிவாக இருக்கணும். அண்ட் பட் வேலிடேஷன்னால நம்ம வேலிடேஷன்னு சூஸ் பண்ணிட்டேன். செலெக்ஷன்னா நம்ம செலெக்ஷன் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இது வேலிடேஷன்னால வேலிடேஷன். இப்போ இங்கே கண்டிஷன்ஸ் மெட் பண்ணுறது எனக்கு ஆண்டுனால வேறு எதுவுமே இல்லை, ஒன்று தான் இருக்குது, அதனால ஆல் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்கோப்பு கோட்டு, இண்டிவிஜுவல்னால கோட்டு, இது பண்டலாக இருந்தால் ப்ராடக்ட் இங்கே சூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து எப்போ அந்த ஆக்ஷன் நடக்கணுன்றதை நான் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு சேவ் பண்ணோன்னு நடக்கணுன்றதுக்காக சேவ் இல்லை ஆல்வேஸ் வச்சுக்கலாம். அண்ட் எவல்யூஷன் ஆர்டரும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைக் 10, 20 இல்லை 5, 10 அந்த மாதிரி. இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ்னால நான் 10 வச்சுருக்கேன். ஸோ மெசேஜ் இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் ஆட் டோனரோ இல்லை அதுக்கு நம்ம ரிக்குவயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி எரர் மெசேஜ் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓகே, இது வரைக்கும் தான் வேலிடேஷனுக்கு இந்த ஃபீல்ட்ஸ் மட்டும் தான். இந்த கீழே இருக்கிற ஃபீல்டு எல்லாமே நம்ம லுக்கப்கான மெத்தட், அது வந்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் வேலிடேஷன் வரும். இந்த ப்ராடக்ட் ரூல் க்ரியேட் பண்ணக்கப்புறம் நம்ம கண்டிஷன் செட் பண்ண போகிறோம். இப்போ என்ன மாதிரி கண்டிஷன் செட் பண்ணணும்னா எனக்கு வந்து இங்கே ஒரு 2 கண்டிஷன் வச்சுருப்பேன். அது எப்படி செட் பண்ண போகிறோன்னா பிரிண்டருக்கு தனியாக டோனருக்கு தனியாக நான் செட் பண்ணியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நோட் பேடில் நான் போடுறேன். இப்போ வந்து பிரிண்டருக்கு டோனருக்கு இப்போ நம்மளுக்கு எப்போ எரர் மெசேஜ் வரணும்னா பிரிண்டர் வந்து கண்டிப்பாக இருக்கணும், செலக்ட் ஆகிருக்கணும். அப்போது வந்து லைக் greater than 1 இருக்கணும். எப்போ எரர் மெசேஜ் வரணும்னா லெஸ்ஸர் தேன் அந்த மாதிரி இருக்கணும். டோனர் வந்து லெஸ்ஸர் தேன் 1 இருக்கும் போதே எனக்கு த்ரூ ஆகணும் எரர் மெசேஜ். நம்ம எரர் மெசேஜ் எப்படி பேஸ் பண்ணி சினாரியோ மெயினாக நெகட்டிவாக திங்க் பண்ணி அந்த மாதிரி ஈஸியாக வச்சா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பிரிண்டர் செலக்ட் பண்ணுவீங்க, பிரிண்டர் இருக்கும் போது எனக்கு டோனர் இருக்காது. அப்போனா டோனர் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி கண்டிஷன் வச்சு போட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பிரிண்டர் வேணும். பிரிண்டர் வந்து எப்போவுமே இருக்கணுன்றதுக்காக greater or equal to 1 வேல்யூ 1 செட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து நம்மளா வேல்யூ இருக்கிறதுனால வேல்யூ 1 அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா அது கவுண்ட் பேசிஸ்னால இங்கே 1ன்னு வச்சுருக்கேன். இதை வந்து பிரிண்டருக்கு செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ஃபீல்ட்ஸ் எதுக்குன்னா இண்டெக்ஸ் 1 அது நம்ம லைக் ஷோ பண்ணுறதுக்காக. அண்ட் டெஸ்டட் ஆப்ஜெக்ட் கோட் லைன், ஏன்னா அது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்னால. நெக்ஸ்ட்டு டெஸ்டட் வேரியபிளில் நம்ம வந்து இது வந்து வேரியபிள் தான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம பிரிண்டருக்கு என்ன வேரியபிள் க்ரியேட் பண்ணோமோ அதை லிங்க் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் எப்போல்லாம் greater than 1 இருக்கோ அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டோனரில் இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லெஸ் தேனாக இருக்கும். செகண்டாக இது வந்து இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி பிரிண்டருக்கு 1னால இங்கே 2 வச்சுருக்கேன். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்னால கோட் லைன். இங்கே வந்து டோனரோட வேரியபிள் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த கண்டிஷன் வந்து எப்போனா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும் போது எனக்கு அந்த எரர் வரணும். அதனால
லெஸ் தேன் வேல்யூ. இங்கே வந்து வேல்யூ வேரியபிளாக இருக்கும். நம்ம வந்து வேல்யூனால எனக்கு வேல்யூ 1 கொடுத்துருக்கேன். இது இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் நம்மளுக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு வேலிடேஷனால ஆக்ஷனும் தேவையில்லை. இங்கே கான்ஃபிகரேஷன் ரூலும் தேவையில்லை. கான்ஃபிகரேஷன் ரூல் எப்போ செட் பண்ணணும்னா, அதாவது பண்டில் ப்ராடக்ட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் நம்ம கான்ஃபிகரேஷன் ரூல் போகலாம். ஆக்ஷன் வந்து எப்போ செட் பண்ணோன்னா, நம்ம செலெக்ஷன் மெத்தடில் பார்த்தோம்ல, லைக் ஷோ அண்ட் ஹைடுனா எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ஷோ ஆகணும், இந்த ப்ராடக்டில் ஹைட் ஆகணுன்றது அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு மெயினாக ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கான வேரியபிள் செட் பண்ணிட்டு அண்ட் ப்ராடக்ட் ரூலில் அந்த வேரியபிளை ஆட் பண்ணி ஒரு ஜஸ்ட் கண்டிஷன் மாதிரி வைக்கிறோம் அண்ட் வேலிடேஷன் வைக்கிறோம். இப்போது இதுதான் மெயின் திங். இப்போ நான் கோட் போயிட்டு ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறேன்னா, நான் கிரியேட் பண்ணது பிரிண்டர் ஆட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணோடனே எனக்கு கோட் லைனுக்கு போயிடும். இங்கே வந்து பிரிண்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் கொடுத்தேன்னா எனக்கு எரர் வரும், வேலிடேஷன் எரர், ப்ளீஸ் ஆட் டோனர். ஸோ இதுதான் ஒரு வேலிடேஷன் த்ரோ பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இது வந்து இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒரு வேலிடேஷன். இப்போ நான் டோனரும் செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு எரர் வராது. டோனர் செலக்ட். ஓகே, ரெண்டுமே இருக்கிறதுனால எனக்கு சேவ் பண்ணும்போது எரர் எதுவும் வராது. இது வந்து இண்டிவிஜுவலுக்கான வேலிடேஷன் ப்ராசஸ், வேலிடேஷன் மெத்தட். இப்போ இது பண்டில் வச்சு பார்க்கும்போது பண்டிலுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டானி, இப்போ பிரிண்டர் குவான்டிட்டி 2 இது டோனர் 1 இருந்தா வருமா எரர்? இல்ல வராது. நம்ம வந்து குவான்டிட்டி வந்து இங்க இருங்க காமிக்கிறேன். சம்மரி வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் கொஞ்சம் குழப்பவும். கவுண்ட்னால நம்ம வந்து லைக் லைன் பேசிஸ் தான் பார்க்க போறோம். கோட்ல வந்து இப்போ இது ஒரு கவுண்ட், இது ஒரு கவுண்ட், ரெண்டுமே சேர்த்து ஒரு ரெக்கார்டுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்கா? ஆமா, அந்த மாதிரி கவுண்ட்னால இந்த குவான்டிட்டியை பேஸ் பண்ணி பார்க்காது. சம்மன் கொடுத்தா குவான்டிட்டியை பேஸ் பண்ணி பார்க்கும். ஓகே ஓகே. இப்போ வேணா உங்களுக்கு குவான்டிட்டி வேணா இது பண்ணிக்காம, இதை வேணா ரிமூவ் பண்றேன். டெலீட் பண்ணிட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணா எரர் வரும். குவான்டிட்டியும் 2 கொடுத்து சேவ் பண்றேன். இப்பயும் எரர் வரும். லைக் குவான்டிட்டி அதுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 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 ப்ராடக்ட்னா அது ஒரு கவுண்ட்னு அர்த்தம், அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து இண்டிவிஜுவலுக்கு பார்த்தோம். அதே மாதிரி பண்டிலுக்கு அதே சேம் ப்ராசஸ் தான், அப்படியே இருக்கும். பிரிண்டர் என்ன ஒரு நானே நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ரிலேட்டடில் ஆப்ஷன்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது எனக்கு பேரண்ட் ப்ராடக்டாக வேணுன்றதுனால இங்கே இருக்கு. இது ரெண்டுமே இங்கே ஆட் பண்ணியிருப்பேன். பிரிண்டருன்னு ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி, இப்போ இது பண்டில் ப்ராடக்ட்னால எனக்கு இந்த ஃபீல்டில் வேல்யூ இருக்கும். கான்ஃபிகரேஷன் டைப் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஈவெண்ட் இருக்கிறதுனால ரிலேட்டடில் நான் ஆப்ஷனில் போயிட்டு ஆட் பண்ணியிருப்பேன். எப்போவுமே ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக் அலோகேட் பண்ணணும். ஸோ அதையும் நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணியிருப்பேன். ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் புக் அலோகேட் பண்ணிட்டு ப்ராடக்ட்டுக்கு கீழே 2 சைல்ட் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன், ப்ரைஸர் அண்ட் டோனர். இந்த யூஸ் கேஸ் எப்படின்னா, இப்போ பண்டில் ப்ராடக்டில் வந்து எப்படின்னா, இப்போது பிரிண்டரும் டோனரும் செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டோனர் குவான்டிட்டி வந்து எப்போவுமே கிரேட்டராக இருக்கணும். பிரிண்டரோட எனக்கு டோனர் கிரேட்டராக இருக்கணும். எப்படின்னா நோட் பேட் பிரிண்டர் குவான்டிட்டி அப்புறம் ஒரு டோனர் குவான்டிட்டி.
பிரிண்டர் குவான்டிட்டி வந்து ஷுட் பி கிரேட்டர் தேன் டோனர். இப்போ இது லெஸ்ஸாக இருந்தால் எனக்கு எரர் வரும். டோனரோட குவான்டிட்டி வந்து லெஸ்ஸாக இருந்தால் எரர், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி. ஈக்குவல் டுனா எரர் த்ரோ ஆகணும். பிரிண்டர் குவான்டிட்டி வந்து கிரேட்டராக இருந்தால் எரர் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு நெகட்டிவ் சினாரியோ. எப்போ எரர் வரணுன்றது வந்து லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்தால் எரர் வரணும். ஸோ இந்த நெகட்டிவ் சினாரியோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுதான் என்னோட யூஸ் கேஸு. ஒரு ப்ராடக்ட் கீழே 2 சைல்ட் ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும், சம்மரி வேரியபிள். இதே மாதிரி க்ளோஸ். ஓகே, பிரிண்டர் வேரியபிள் 2, டோனர் வேரியபிள் 2. ஓகே ஓகே. பிரிண்டரில் எப்படின்னா இங்கே நான் ஏன்னா குவான்டிட்டியை பேஸ் பண்ணி தானே இங்கே ஷோ எரர் வரணுன்றதுக்காக இப்போ வந்து கிரேட்டர் தேன் குவான்டிட்டியை வச்சிருக்கிறனால லைக் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் செக் பண்ணும். ஸோ அதுக்காக நான் இங்கே அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் சம் போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கவுண்ட் பார்த்தோம், இப்போ சம். ஸோ இங்கே வந்து நான் வேரியபிள் நேம் பண்ணிட்டேன், சம் கொடுத்துட்டேன். டார்கெட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு கோட் லைன் பார்த்தோம். இப்போ ப்ராடக்ட் ஆப்ஷன் நேம் போகிறேன்னா அது ஒரு பண்டில் ப்ராடக்ட்னால ப்ராடக்ட் ஆப்ஷன், அதே குவான்டிட்டி. அண்ட் இதுவும் பேஸ் பண்ணி ப்ராடக்ட் கோடு பேஸ் பண்ணி நான் ஈக்குவல்ஸ் பிரிண்டர் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி டோனருக்கும் அதே மாதிரி சம்மு லைக் சேம் ப்ராசஸ் தான். ப்ராடக்ட் ஆப்ஷன் குவான்டிட்டி ப்ராடக்ட் கோட் ஈக்குவல்ஸ் டோனர் கொடுத்துட்டு செட் பண்ணிட்டேன். ஒரு வேரியபிள் 2 கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரூலுக்கு வரும். ப்ராடக்ட் ரூல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். கீழே நம்ம வந்து கண்டிஷன் கான்ஃபிகரேஷன் ரூல் செட் பண்ணுவோம், அவ்வளோதான். இதுவும் அதே தான், சேம். ஃபஸ்ட்டு நான் 10 கொடுத்தேன். அந்த வேலிடேஷன் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டு 10, இதில் 5 கொடுத்துருக்கேன். இங்கே வந்து மாறும். ஸ்கோப் வந்து ஃபஸ்ட்டு கோட் கொடுத்தோம், இதில் வந்து ப்ராடக்ட், ஏன்னா இது ஒரு பண்டல் ப்ராடக்ட். இங்கே கண்டிஷன் வந்து ஆல் கொடுத்துருக்கேன். அண்ட் வேலிடேஷன் ஒர்க்கான எரர் கொடுத்துருக்கேன். டோனர் குவான்டிட்டி ஷுட் பி கிரேட்டர் தேன் பிரிண்டர் குவான்டிட்டி. வேலிடேஷன் எரர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கண்டிஷன் நம்ம செட் பண்ண போகிறோம். எப்போ எரர் த்ரோ ஆகுன்றதுக்காக நான் வந்து நெகட்டிவ் சினாரியோ மட்டும் எடுத்து இங்கே கொடுத்துருப்பேன். லைக் வந்து எனக்கு எப்போ எரர் த்ரோ ஆகணும்னா டோனர் குவான்டிட்டி லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு பிரிண்டர் குவான்டிட்டினால. இப்போ இங்கே வந்து இண்டெக்ஸ் 1, இங்கே வந்து ப்ராடக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது பண்டில் ப்ராடக்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து டோனர் தான் டெஸ்டட் வேரியபிள் டோனர், ஏன்னா டோனருக்கு தானே நம்ம லெஸ்ஸாக இருந்தால் தானே எரர் வரணுன்றதுக்காக டோனர் வேரியபிள் லெஸ்ஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு. இங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுத்தோம், ஏன்னா அது குவான்டிட்டி கவுண்ட்னால நம்ம வேல்யூ வச்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி வேரியபிள் இருக்கிறனால வேரியபிள் பிரிண்டர் எப்படி இதை எடுத்துக்கோன்னா when toner is lesser than or equal to printer, அப்போ வந்து எனக்கு எரர் த்ரோ ஆகணுன்றதுனால வேரியபிள் வச்சு நான் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் கேன்சல். இதுதான் பண்டிலுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. அண்ட் இப்போ நான் போய் பார்த்தேன்னா இப்போ கோட்டில் போயிட்டு எடிட் லைன்ஸ், இதெல்லாம் டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஆட் என்னோட சைல்ட் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறது, பேரண்ட் ப்ராடக்ட், சாரி பிரிண்டர் MKT தான் மேனுஃபேக்சரிங் கிட், அதுதான் என்னோட பேரண்ட் ப்ராடக்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்டரும் டோனரும் இருக்கும். இப்போது இதில் வந்து எனக்கு குவான்டிட்டி 1 தான் இருக்குது. இது சேவ் பண்ணனா எனக்கு எரர் வரும், ஏன்னா டோனர் குவான்டிட்டி ஷுட் பி கிரேட்டர். இப்போ வந்து பிரிண்டரில் வந்து நான் 3 கொடுத்துட்டு சேவ் பண்ணாலும் எனக்கு எரர் வரும், ஏன்னா டோனர் தான் கிரேட்டராக இருக்கணும். அண்ட் இதில் 3 கொடுத்துட்டு இதில் ஒரு 5 கொடுக்குறேன். இப்போ சேவ் ஆயிடும். இப்போ சேவ் ஆயிடுச்சு. அலர்ட்டும் அதே மாதிரி தான், ஒன்றும் இல்லை. ஒரு நான் என்னோட ப்ராடக்டில் போயிட்டு
ப்ராடக்ட் ரூலில் வந்து எனக்கு வேலிடேஷன் வச்சுருக்கேன்ல, இதே நான் அலர்ட்டுன்னு மாற்றினா சேவ் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் எனக்கு மேலே வந்து எரர் வரும், லைக் வேலிடேஷன் எரர் மாதிரி வரும். இப்போ எப்படி வரும்னா கேன்சல் பண்ணிட்டு எடிட் லைன்ஸ், பிரிண்டர், என்னோட பேரண்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணேன்னா எனக்கு அலர்ட் மாதிரி சும்மா ஒரு பாப்அப் மாதிரி தான் வரும், வேறு எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது. லைக் சேவ் பண்ணுறேன், இந்த மாதிரி வரும். ஸோ வேலிடேஷன் அலர்ட்டு சேம் ப்ராசஸ் தான், பட் கொஞ்சம் நம்ம யூஐயில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறது.